இணையங்கள், அதாவது இன்டர்நெட் வசதியோட பயன்படுத்தக்கூடிய இணையங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் காலையில வேலைக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, நான் பஸ்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா, அங்க வாங்குற டிக்கெட் முதற்கொண்டு எல்லாமே எந்த வழியா தான் வருது அப்படின்னா இயந்திரங்கள் மூலமா தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹியூமனா டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ இயந்திரங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, டிக்கெட்டை கொடுக்குறாங்க. அப்ப இயந்திரங்கள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா அது இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் இயந்திரங்கள் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இயந்திரங்களை நம்ம டெய்லி பயன்படுத்துறோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இது பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு நீங்க என்னென்ன இயந்திரங்களை நினைக்கிறீங்க, அந்த இயந்திரங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இது கூட பகிர்ந்துருக்காங்க. சொல்லுங்க. நான் இப்போ பயோமெட்ரிக் டிவைஸ், அதாவது ஆளறி சோதனை கருவி, அதை பத்தி பேச போறேன். ஆளறி சோதனை கருவி வந்து ஒரு மனுஷனோட கைரேகை, முகம், அதுக்கப்புறம் விழித்திரை, இந்த மூணுல ஏதாவது ஒன்னையோ இல்ல அந்த மூணுத்தையுமோ அந்த மனுஷனோட அடையாளமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த மூணு இதையும் யூஸ் பண்ணுது. நம்ம அரசாங்கம் கொடுக்குற ஆதார் அடையாள அட்டை இருக்கு, அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்மளோட விழித்திரை, முகம், கைரேகை இது எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்கணும். அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இதுலலாம் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அதை வந்து பதிவு செய்யறதுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கருவி வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்னாவே இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது வேற எந்த கருவி சொல்லுங்க. நான் வந்து ஆட்டோமேட்டட் டெலிவிஷன், அதாவது தானியங்கி பண இயந்திரம், ஏடிஎம். ஸோ அது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு பொறியாளர் வந்து ஜான் ஷெப்பர்ட் பாருங்க, அவர் வந்து 1967ஆம் ஆண்டு ஜூன் 27 அப்போ பார்க்லேஸ் வங்கிக்காக வந்து அவரோட டீமோட வந்து கண்டுபிடிச்சது அந்த ஏடிஎம். ஸோ இந்த ஏடிஎம்ல வந்து நீங்கள் பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு பின்கோட் மாதிரி இருக்கும், அந்த காசோலையில் இருக்கிற அந்த டிஜிட்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஏடிஎம் வந்து உங்களுக்கு அதுவாகவே காசு தரும். அதை தர்றதுக்கு முன்னாடி உங்களோட 6 டிஜிட் பின்கோட், அதாவது இந்த RN கடவுச்சல், அதை தந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது பணம் தரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வங்கி அட்டை இல்லாமையே உங்களோட அலைபேசி ஃபோன் நம்பரும் வங்கி எண் இருந்தாலே போதும், அது வந்து உங்களுக்கு அதுவாகவே பணம் தரும். அப்போ பணம் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் பண பரிவர்த்தனைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இயந்திரங்களை சார்ந்து, அதாவது ஏடிஎம் மிஷினை சார்ந்து நம்ம இருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் சொல்லுங்க. நான் வந்து இணைய வணிகம் பற்றி பேசணும்னா அது ஆன்லைன் ஷாப்பிங். அது வந்துட்டு இங்கிலாந்தில் வந்துட்டு 1979 மைக்கேல் ஆஞ்சல்ஸ்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ இணைய வழி இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே நம்ம இணையத்தில் தான் செய்வோம். இணைய நிறுவனங்கள் வந்து இப்போ விற்க முடியாத பொருட்கள் எதுவுமே கிடையாது. கரும்புலேருந்து கணினி வரை அவங்க எல்லாமே வைக்கிறாங்க. அதனால் இந்த காலத்துக்கு வந்துட்டு இணைய வழி வணிகம் வந்துட்டு ஒரு முக்கியமான பொருள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1989 வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு இணைய வழி மளிகை கடையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1991ஆம் ஆண்டு வந்துட்டு இணைய வழி வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக வந்துச்சு. இணைய வணிகம் வந்து நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. நடுவண் அரசும் மாநில அரசும் வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அந்த ஆண்டுதோறும் வந்து பல போட்டிகள் நடத்தி வந்து அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேசிய திறனறி தேர்வும் நடத்துறாங்க. அது மூலமாகவும் உதவித்தொகை அப்படின்னு கொடுத்துட்டு வராங்க. கிராமத்துல இருக்க மாணவர்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி இது காம்படிஷன்லாம் வச்சு அவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதுவும் வந்து இணைய வழியை பயன்படுத்தி தான் அரசாங்கம் செய்யுது. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்றோம், இணையத்தை தான் பயன்படுத்தி இருந்துட்டு இருக்கிறோம். அடுத்ததுன்னு சொல்லுங்க. மேம், நான் வந்துட்டு இந்த அட்டை தேய்ப்பு இயந்திரம் பற்றி சொல்லணும். அதாவது கார்டு ஸ்வைப்பிங் மிஷின், இந்த ஏடிஎம்லாம் ஸ்வைப் பண்ணுறோம். அது வந்துட்டு ஏடிஎம் கார்டோட அந்த காந்தப்பட்டை இருக்கிற பகுதியை வந்துட்டு நம்ம தேய்க்கும்போது அது வந்துட்டு பேக்கோட கம்ப்யூட்டரில் நம்மளோட வாடிக்கையாளரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அதை ஆராய்ந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட அந்த சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பணம் பரிமாற்றத்துக்கு அது ஒத்துக்கும். அப்போ ஸ்வைப்பிங் மிஷின் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வந்துட்டு அந்த வங்கி அட்டையே இல்லாமல் அந்த வங்கி அட்டைக்கு இருக்கக்கூடிய சில்லு, அதாவது சிப்பை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆமாம், இப்போ நீங்கள் நிறைய இணைய வழியில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை பற்றி நிறைய கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன ஏடிஎம் மிஷின் ஆகட்டும், ஸ்வைப்பிங் மிஷின் ஆகட்டும், பயோமெட்ரிக் டிவைஸ் ஆகட்டும், இது எல்லாமே இணைய வழி இல்லாமல் நம்மளால் பயன்படுத்த முடியாது. இணைய வழியோட பயன்படுத்துறது தான், ஆனால் டெய்லியுமே நம்ம பயன்படுத்துகிறோம். வேலைக்கு போகிறவங்க,
பணம் எடுக்கணும், அவசர தேவைக்கு பணம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதை இப்போ என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் புதுசாக வந்தப்போ இதில் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், நிறைய பயம் இருந்திருக்கலாம், இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ காலம் மாற மாற, காலம் போக போக இவை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இயந்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை, நேரத்தை ரொம்ப எளிமையாக்கிடுது. நம்மளுடைய நேரம் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த புது புது டெக்னாலஜியை கண்டு பயப்படாம யார் ஒருத்தங்க இதை கூடிய சீக்கிரம் விரைவில் இதை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் என்ன ஆகுனா செம்மையா மாறும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாத ஒன்று. ஸோ மாணவர்களாகி நீங்க தான் இதுக்கு அடுத்த டெக்னாலஜி எப்படி இருக்கும் என்னங்கிறத இன்னும் ஒரு படி அட்வான்ஸ்டாக போகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்கணும்.